ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம ஷாப்பிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். என்ன ஷாப்பிங்னு கேட்டிங்கன்னா, பெரிய லெவலெலாம் எதுவும் ஷாப்பிங் கிடையாது. வீட்டுக்கு தேவையான காய்கறி கொஞ்சம் வாங்கணும். ஏன்னா ஒரு வாரத்துக்கு தேவையான காய்கறி வாங்கி வச்சுருந்தோம். அதுக்கப்புறம் நாளையிலேருந்து நாங்கள் வேலைக்கு போயிடுவோம் நாங்கள். அதனால் வாங்க முடியாது. அதனால் இன்றைக்கி போயிட்டு எல்லா காய்கறியும் வாங்கி வச்சுக்கிட்டா ஒரு வாரத்துக்கு தேவையானது யூஸ் ஆகும். முதல்ல போய் காய்கறி வாங்கிட்டு கொஞ்சம் மளிகை சாமான் வாங்கிட்டு அதுக்கு முன்னாடி போயிட்டு எங்கள் அம்மா வீட்டில் போய் மாவு அரைக்க கொடுக்கணும். மாவு அரைக்க கொடுத்துட்டு வரணும். தான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோ வாங்க போய் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் அம்மா வீட்டுக்கு வந்துட்டோம். வாங்க எங்கள் அம்மா என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். என்ன பண்ணுறா? நான் கறி தொக்கா. சரி சரி. நைனா எங்க? இந்த மாவு அரைச்சி வை. அப்புறமா நாளைக்கு போடுறியா? நீங்கள் எங்கே டைம் ஆயிடுச்சு, நாளைக்கு போடு. ஃப்ரெண்ட்ஸ், இதான் எங்கள் அம்மா. ஹாய் சொல்லுமா. இங்கே சாப்பிட்டு போ. இங்கே சாப்பிட்டு போ. நான் அதை பின்னி வீட்டில் செய்கிறேன். நாங்கள் போயிட்டு நாங்கள் செய்கிறோம். நாங்கள் மத்தியானம் அங்கே போய் சாப்பிடுவோம். இங்கே சாப்பிடுங்க. ஒரு வேலை சாப்பிட்டு வேணாம். கரண்டை எடுத்து வச்சிருக்காங்க. எடுத்து வச்சிருக்கியா? ரெண்டு தெருக்குது. ஏதா பயிர ரெண்டு எடுத்து என்ன ஒரு எடுத்து சாயந்தரம் வந்து அரைச்சிட்டோம். எனக்கு கரெக்டு. ரெண்டு எடுத்துட்டு தரேன். ரூபா இருக்குது. சரி சரி. சாயந்தரம் வந்து கவலை பண்ணுறியா? போட்டு அப்படியே அரைச்சிடலாம். சரி சரி. துணி என்ன செய்யலாம். மாவு போட்டு வை. என்ன வீட்டுக்கு இது மாதிரியா? எத்தனை போகிறேன்? சாயந்தரம் வரையா? வரேன். சரி. ஒரு 5 மணிக்கு வரேன். சரி. மாவு மட்டும் போட்டு வை. என்ன சாயந்தரம் வந்து சாயந்தரம் நாளைக்கு இவ தர்ஷினி வருவாள்ல, அவகிட்ட கொடுத்தாங்க. கொடுத்தாங்க. சரி. போலாமா? போயிட்டு வரேன். பேசுமா அப்படிமா ஃபோன் பண்ணி பேசிக்கிறேன். போகும். எங்கள் அம்மா வீட்டு செடி அதான் செடி இருக்கு. சரி. வேப்பஞ்செடி, இந்த செம்பருத்தி செடி. இந்த பவானி இருடி, ஒரு 5 நிமிஷம் கழிச்சு கால் பண்ணுறேன். இந்த பக்கம் கொஞ்சம் வாழை செடி இருக்குது. ஃபுல்லாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணால் நிறைய செடியெல்லாம் வைக்கலாம். சரி, போயிட்டு வரட்டுமா? ஏன் ஓடிக்கிறீங்க? இன்னும் கொஞ்சம் வருத்தம். இலையே இல்லைம்மா. வேணாம். அப்படியே நட்டை வந்துடும். அங்கே நடுவாங்க. வேணாம். இலையே இல்லை, கொஞ்சம் இலை வளர்த்து விடு. போதும். நல்லா இருக்கும். இதெல்லாம் பறிச்சு ஒன்று ஒன்றா உட்காந்து நான் தான் பறிச்சுட்டு இருக்கணும். உட்காந்து பறிச்சு தாங்க இவங்களுக்கு. எல்லாம் என்னைக்கே வேலை சொல்லுங்க. வேணாம். அது கொஞ்சம் நல்லா வளரட்டும். என்ன சரி, போயிட்டு வருவா. திருப்பதியா வண்டி? இதே போயிடலாமா? கொஞ்சம் மழை பெய்யா ரோட்டில் எப்படி தண்ணி நிற்கிது போகிறேன். பாய். அப்புறமா வா. நான் பண்ணிக்கா. சரி, பாய். எடுக்குவா? வெங்காயம் எவ்வளோக்கா? அக்கா எடுக்கிறேன்.
ஃப்ரெண்ட்ஸ் கடைக்கு போயிட்டு வந்துட்டோம். என்னெல்லாம் வாங்கி வந்திருக்கோன்னு பார்க்கலாம். கோஸ் வாங்கினேன், அப்புறம் பீட்ரூட்டு 1 கிலோ வாங்கியிருக்கேன், உருளைக்கிழங்கு, அதுக்கப்புறம் இது வெள்ளரிக்காய் வாங்கினேன், கேரட்டு, பீன்ஸு, பச்சை மிளகா, குடமிளகா வாங்கினேன், தக்காளி வாங்கினேன். தக்காளி 60 ரூபா ஃப்ரெண்ட்ஸ் 1 கிலோ. வெங்காயம், கொஞ்சோண்டு ஸ்நாக்ஸ் வாங்கினேன் என் பையனுக்கு. அதுக்கப்புறம் புதினா கொத்தமல்லி, அப்புறம் சீஸ் வாங்கினேன் ஃப்ரெண்ட்ஸ். சீஸ் வந்து இந்த மாதிரி சீஸ் தான் கிடைக்குது ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பெருசாக கிடைக்கல, குட்டி குட்டியாக தான் கிடைக்குது. நான் கொஞ்சம் பெருசாக கேட்டேன், நான் பெருசாக கிடைக்கல. இங்கே வந்து இந்த மாதிரி தான் கிடைக்குது. அப்புறம் அப்பளம் பாக்கெட் வாங்கினேன் 2. அப்புறம் என் பையனுக்கு பிரியாணி வாங்கினேன். அவனுக்கு வந்து மதியானம் பிரியாணி கேட்டான், அதனால் அவனுக்கு மதியானம் பிரியாணி. எனக்கும் என் ஹஸ்பண்டுக்கு வந்து எங்கள் சித்தி வீட்டில் சமைக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. அங்கே போய் சாப்பிடணும் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான், நாங்கள் இன்றைக்கி வாங்கினது இவ்வளோ தான். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சமீனா விலாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டாட்டா பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.